இப்போ உங்களோட லைஃப்பில் எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருக்குது, இந்த விஷயம் நம்ம பண்ணலாமா இல்லை பண்ண வேண்டாமா, இது எனக்கு கரெக்டு தானா, இந்த மேரேஜ்குள்ளே நம்ம போகலாமா, இந்த வேலைக்கு நம்ம போகலாமா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்கறது தான் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது டேரோ ரீடிங் ரொம்ப அழகாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை ஏஞ்சல்ஸோட மெசேஜ், இல்லை உங்களோட குலதெய்வ வாக்கு, இல்லை உங்களோட சில கடவுள் நீங்கள் ரொம்ப டீப்பாக கனெக்டடாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ முருகன் கூட ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. போகிற பக்கம்லாம் முருகனோட ஃபோட்டோஸ் பார்ப்பாங்க, வேல் பார்ப்பாங்க, மயில் பார்ப்பாங்க. ஸோ முருகனோட கனெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குன்னா நீங்கள் முருகன் ரீடிங்காக என்கிட்ட வரலாம். இல்லை சாய்பாபா கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க, சாய்பாபா அருள்னால தான் உங்களோட லைஃப்பில் பெரிய மிராக்கிள்ஸ் நடந்துட்டு இருக்குன்னா சாய்பாபா மெசேஜ் சொல்லுங்கள் மேடம்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்டு வரலாம். இல்லை விநாயகரோட மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா விநாயகரோட மெசேஜ் சொல்லுங்கன்னு கேட்டு வரலாம். அதாவது உங்களுக்கு எந்த கடவுள் கூட எந்த எனர்ஜிஸ் கூட டீப்பாக கனெக்ட் ஆகுதோ உங்களோட பர்டிகுலர் கேள்வியோட இந்த கடவுள் நம்பிக்கையோட உங்களுக்கு மெசேஜ் கேட்டு வந்தீங்கன்னா இந்த கடவுள்கள் எல்லாமே இந்த எனர்ஜிஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த மெசேஜை கிளியராக கொடுக்கறதுக்கு காத்துட்டு தான் இருப்பாங்க. அந்த பிராப்தம் கிடைக்கிறப்ப அந்த பிராப்தம் நடக்கிறப்ப தானாக உங்களுக்கு அந்த மெசேஜ் உங்களோட காதுகளுக்கு வரும். ஸோ இந்த ரீடிங் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே என்கிட்ட உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுக்கு என்ன ரீடிங் வேணும்னு சொல்லுங்கள். எக்ஸாக்டாக உங்களுக்கே உண்டான பொருத்தமான ஆன்சர் காத்துட்ருக்கு. வாங்க அந்த காத்துட்ருக்க ஆன்சரை உங்களுக்கு நான் டெலிவர் பண்ணிடுறேன். தேங்க்யூ.